தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம் சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 40க்கும் மேற்பட்டோர் காயம். சமஷ்டி முறையிலான தீர்வையே அரசியல் தீர்வாக வலியுறுத்துகிறோம் என்கிறார் MA சுமந்திரன். இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த நட்பு நாடாக இந்தியா தொடர்ந்து செயற்படும் என சந்தோஷ் ஜா தெரிவிப்பு. மலையக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேறாவிடின் வீதிக்கிறங்கி போராடுவோம் என்கிறார் திகாம்பரம். ஈரானின் உச்ச நீதிமன்றத்தில் தாக்குதல், 2 நீதிபதிகள் சுட்டுக்கொலை. உள்நாட்டு செய்திகள். அடுத்ததாக மாத்தறை தங்கல்ல பிரதான வீதியின் கந்தரதளல்ல பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்துக்குள்ளாகியுள்ளது. இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 6 பேர் சிகிச்சைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். எம்பிலிப்பிட்டியவில் இருந்து மாத்தறைக்கும் மாத்தறையிலிருந்து தங்காலை நோக்கி பயணித்த 2 பஸ்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு இலங்கை வந்தபோது அப்போது யாழ்ப்பாணத்தில் $11 மில்லியன் மதிப்பில் கலாசார மையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த கலாசார மையத்தை 2023 பிப்ரவரி மாதம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்கு பற்றலுடன் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியா இலங்கை நல்லுறவை வலுப்படுத்தும் விதமாக இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மையத்துக்கு தற்போது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட கலாசார மையத்துக்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டியதை வரவேற்கிறோம். இது திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதுடன் இந்தியா மற்றும் இலங்கை மக்களுக்கு இடையே உள்ள ஆழமான கலாசார மொழியியல் வரலாறு மற்றும் நாகரீக பிணைப்புகளுக்கு சான்று என பதிவிட்டுள்ளார். குறித்த பெயர் மாற்ற வைபவம் சம்பிரதாய பூர்வமாக நேற்று யாழ் கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. இதன்போது புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கெனிடும சுனில் செனவி, கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இணைந்து பெயரை டிஜிட்டல் திரை மூலம் மாற்றம் செய்தனர். இந்நிகழ்வில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், சமய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு துறைமுகத்தின் பிரதான முனையத்திலிருந்து 2293 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கொள்கலன்கள் பிரதான முனையத்திலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் துறைமுகத்தில் சிக்கிய கொள்கலன்களில் ஒரு குறிப்பிட்ட அளவை உரிய நேரத்தில் விடுவிக்க துறைமுகம் மற்றும் சுங்கத்துறைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இலங்கை சுங்கத்தால் அகற்றப்பட்ட துறைமுக வாயில்கள் வழியாக 2074 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் முனையங்களை விட்டு வெளியேறும் அளவை விட வாயில்களிலிருந்து வெளியேறும் அளவு குறைவாக இருப்பதால் கொள்கலன் நெரிசல் குறையவில்லை என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியமான அரசியல் தீர்வாக வலியுறுத்துவது சமஷ்டி முறையிலான ஆட்சியைத்தான் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்தார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கட்சி முன்வைத்த வரைவுகள், எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதே ஒரு ஆட்சி முறை மாற்றத்தை, சமஷ்டி முறை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய ஒரே இலக்கு அதுவாகத்தான் இருக்கிறது.
ஆகவே அரசியல் தீர்வென்று சொல்லுவதுதான் எங்களுடைய கட்சியுடைய ஒரே இலக்காக இருக்கிறது. அதுவும் சமஷ்டி கட்சி என்ற பெயரையும் கொண்ட நாங்கள் சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அரசியல் தீர்வை தான் வலியுறுத்துவோம், அதைத்தான் நாங்கள் முன்னகர்த்துவோம். இதை செய்கிற காலகட்டத்திலே 70 வருட காலத்திலே பல மாற்றங்கள் உலகத்திலேயும் இடம்பெற்றிருக்கின்றன. சமஷ்டி என்றால் என்ன, ஒற்றையாட்சி என்றால் என்ன, இதற்கான விரைவிலக்கணங்கள் பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு காலத்துக்கு காலம் நாங்கள் சில முன்மொழிவுகளை செய்திருக்கிறோம். சில வரைவுகளை செய்வதிலே நாங்களும் பங்கு பெற்றியும் இருக்கிறோம். நிபந்தனையற்றதும் உறுதியானதுமான அயல் நாடாகவும் இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த நட்பு நாடாகவும் இந்தியா தொடர்ந்து செயற்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, புத்த சாசன் கலாச்சார அமைச்சர் கலாநிதி ஹனிதோம சுனில் செனவி, கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ், பிரதி அமைச்சர்களான மஹிந்த ஜெயசிங்க, சுந்தரலிங்கம், பிரதீப் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பாவனந்த ராஜா, ரஜீவன், ஜெயசந்திரமூர்த்தி, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Warm greetings on the occasion of Thai Pongal. As has been eloquently expressed in the adage, the ancient Tamils who emerged before the stone and the soil emerged before time itself. Tamil people stand as a remarkable testament to the profound antiquity and unparalleled uniqueness of their civilization. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாசாரமும் வரலாற்று பிணைப்புகளும் மிகவும் ஆழமானவையாகும். எமது பாரம்பரியம் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவி ஒன்றோடிணைந்து வளமான பிணைப்பை உருவாக்குகின்றது. இந்த ஆழமான பிணைப்பு தேவையான காலங்களில் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய உறுதியான ஆதரவின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு இந்தியா உதவி செய்தமையானது நீடித்த நட்புக்கான சான்றாகும். இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார திட்டங்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துகின்றன என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்தார். These ties permeate every aspect of our shared heritage, language, literature, religion, art, architecture and culinary traditions, forming a rich tapestry of interconnectedness. These deep bonds explain the steadfast support extended by India to Sri Lanka during times of need. India's unwavering solidarity with Sri Lanka, particularly in moments of crisis, is a testament to this enduring friendship. Initiatives such as housing projects and livelihood programs have been instrumental in uplifting affected communities. இதேவேளை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தினார். கட்டி எழுப்புவதற்கு அணிதிரளுங்கள், எங்களோடு கரம் கோர்த்து கொள்ளுங்கள், ஜாதி மத இன கட்சி பேதங்களை மறந்துவிட்டு நாங்கள் மனித ஜாதிகளாக ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விட்டார். அதே அழைப்பை நான் உங்களுக்கும் விட்டுவிட்டு. இதனிடையே இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ், நாட்டில் பொருளாதார ரீதியான சமத்துவம் அவசியம் என தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியை இந்த வேளையில் நாங்கள் கூற விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் புதிய வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இந்த பிரதேசத்தை பார்த்தோமென்றால் வட மாகாணத்துக்காக வேண்டி தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதற்கான கேபினட் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான புதிய வேலை திட்டங்களுக்கு ஊடாக இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்துக் கொடுப்பதற்கான வழிவகை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம்.
மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லையேல் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அட்டனில் நேற்றைய தினம் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மலைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. நீங்கள் தேர்தலுக்கு என்ன வாக்கு கொடுத்து சொன்னீங்க, இந்த மக்கள் பாவம், இந்த மக்களுக்கு வீடு இல்லை, காணி இல்லை, ஒன்றுமில்லைன்னு சொல்லி சம்பள பிரச்சனை சொன்னீங்க. சம்பளம் 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதனால் காணி 10 பேஜ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் உண்மையிலே எங்களுடைய முழுமையான ஆதரவு தருவோம். நாம் ஆகவே நீங்கள் வெறும் வாயை பேச்சு அரசியல் செய்யாமல் கட்டாயமாக மலைய மக்களுடைய உரிமை சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. நிறைவேற்றாட்டி சொன்னால் ரோட்டுக்கு இறங்கி நாங்கள் போராடையும் தாங்க மாட்டோம். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போதுள்ள மழையுடனான வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, பொலன்னறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். கொல்கத்தாவில் பெண் வைத்தியர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கொல்கத்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிக்கர் அரச வைத்தியசாலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9 பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இவ்வழக்கு அந்நாட்டு சிறப்பு விசாரணை பிரிவான சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொல்கத்தாவில் உள்ள சியால்டா கோர்ட்டில் விசாரணை நடந்து வந்தது. இதில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். இந்த விசாரணை அனைத்தும் கடந்த 9 நிறைவடைந்தது. மேலும் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 மூத்த நீதிபதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை ஒரு மர்ம நபர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து நீதிபதிகள் அலி ரசினி மற்றும் முகமது மொகிசே ஆகியோரை சுட்டுக் கொன்றுள்ளார். இந்த தாக்குதலில் ஒரு மெய்காப்பாளர் காயமடைந்துள்ளார். தாக்குதல் நடத்தியவர் தப்பிச் செல்லும் முயற்சியில் தன்னை தானே சுட்டுக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட 2 நீதிபதிகளும் 1980கள் மற்றும் 1990களில் இஸ்லாமிய ஆட்சியின் எதிர்ப்பாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. குறிப்பாக நீதிபதி ரசினி 1998 நடந்த கொலை முயற்சியில் இருந்து தப்பியிருந்தார். மற்றொரு நீதிபதி மொகிசேவிற்கு 2019 அமெரிக்காவும் 2023 கனடாவும் தடை விதித்திருந்தன. மேலும் இவர்கள் இருவரும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர்.
நடத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை இந்த தாக்குதலின் உண்மையான நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் அல்லது அரசியல் எதிர்ப்பாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஈரானிய அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ட்ரோன் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். ஆனாலும் இந்த தாக்குதலில் சிக்கி 3 உயிரிழந்துள்ளனர். அதேபோல் தெற்கு பகுதியில் ரஷ்யா நடத்திய 2 தாக்குதலில் 3 பேர் பலியாகியுள்ளனர். இதனை உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு அண்மையில் ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழுவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காசாவில் 28 குழந்தைகள் மற்றும் 31 பெண்கள் உட்பட சுமார் 115 பேர் நேற்றைய தினம் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 265க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பாசல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், போர் நிறுத்த அறிவிப்பு இருந்த போதிலும் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேற உள்ள சில மணி நேரங்களில் ஏற்பட்ட மிகவும் இரத்த கலரியான நாள் இது என மஹ்மூத் பாசல் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை, ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இஸ்ரேல் காசா மீது கண்மூடித்தனமாக குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் நிறுத்தம் அமுலுக்கு வரும் வரை அமைதி எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் பாலஸ்தீன பொதுமக்களை கொன்றமை எமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.